ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி ஒரு சுவையான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாகற்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, கசக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செய்து கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா சூடானதும் 3 பாகற்காய் எடுத்து வட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். இடையில மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தீயை குறைச்சே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ பாதி வெந்துடுச்சு. ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அந்த பாகற்காய் கொஞ்சம் முருகி வரணும், அது வரைக்கும் நம்ம வேக விடணும். ஆனால் கரிஞ்சு போயிடக்கூடாது. பாகற்காய் கரிஞ்சதுன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தீயை குறைச்சி வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், பாகற்காய் நல்லா முருகி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகற்காயை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா இதே எண்ணெயை நம்ம கிரேவி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பாகற்காயோட சத்துக்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் இருக்கும், அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துட்டு நம்ம கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவியில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், பாகற்காயோட கசப்பும் நமக்கு தெரியாது. இந்த எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால 1 எடுத்துருக்குறேன். அளவில் சின்னதாக இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகற்காய் வேக வச்சது மாதிரி மூடி போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அழகாக வெந்திருக்கு. இதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கணும். சின்ன சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனா 1 போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறமா 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாகனா இந்த அளவை கூட்டிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப்பு இல்லை 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா கரிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் கொஞ்சமாக தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கக்கூடிய பாகற்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுறணும். அப்போ தான் அந்த பாகற்காய் கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு அழகாக அட்டகாசமாக பாகற்காய் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த கிரேவியை நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது பாகற்காய் சாப்பிடணும். இந்த கசப்பு சுவையும் நம்ம சாப்பாட்டில் சேரணும். அதுக்காக பாகற்காயும் சமையலில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.